ஹலோ அலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் இருந்தால் பால் ஊற்றி வச்சுருக்கேன். பால் காய்ச்ச காலையில் பால். காலை வணக்கம். வலிக்கண்ணம்மா. பால் காய்ச்சி சாமிக்கு விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு டீ போட்டுட்டு நேற்று மாவாட்டி வச்சுருந்தேன். அந்த மாவில் தோசை ஊற்றணும். இன்னைக்கு காலையிலேக்கு தோசையா? இன்னைக்கு காலையில் ஆப்பம் மாதிரி ஆட்டி வச்சுருந்தேன். தோசை ஆப்பத்துக்கு மாதிரி, அதனால ஆப்பச்சட்டிலாம் வச்சுருக்கீங்களா? ஆப்பச்சட்டினா இட்லியில் ஊற்ற வேண்டியது. ஆப்பம்னா அதில் படாமல் ஊற்றணுமா? இப்படி எதுங்கணும், சட்டி எதுன்னு அப்படி ஊற்ற வேண்டியது. ஆப்பச்சட்டி. இப்போ பாலுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதை எடுக்கிறேன். இந்த விளக்கேற்றிடுறேன். நைட்டே எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு படுத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுட்டு படுத்துவேன். காலையில் எழுந்திரிச்சதையும் பாருங்க, நீட்டாக எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுட்டு படுத்துவேன். எப்பயுமே நைட்டு பாத்திரமெல்லாம் அப்படியே போட்டுலாம் படுக்க மாட்டேன். கிளியர் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நேற்று பாதாம் பருப்பு ஊற வச்சது திங்கவே இல்லை, அப்படியே இருக்குவாரு. இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சது திங்கவே இல்லை. அதை ஊற்றி கழுவிட்டு எடுக்கணும். கழுவிட்டு எடுத்து திங்கலாம். பாதாம் பருப்பு சாப்பிட்டா நல்லதா? நல்லது. டெய்லி 2 சாப்பிட்டா, ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டா இல்லை, டெய்லி 2 சாப்பிட்டா நல்லது, ரொட்டீனா. அப்புறம் ஏன் கொரோனா டயத்தில் பாதாம் பருப்பு சாப்பிட சொல்கிறேன்? கொரோனா டயத்தில் பாதாம் பருப்பு சாப்பிட்டாலும் நுரையீரலுக்கு இல்லை, பிளட்டுக்கு நல்லது. நுரையீரலுக்கு ரசம். நுரையீரலுக்கு என்ன ஓடுது? பிளட். நுரையீரலுக்கு இந்த மிளகு ரசம், இது சளிக்கு உள்ளது. இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கேஸ்லையுமே பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்னன்னா, பொண்ணு எல்லாம் படித்து அதை தான் தானே சம்பாதிக்கிறதுனால பெற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அம்மாவுக்கு பிள்ளைங்க தனி சம்பாதிக்கிறதுனால அவங்க அது பொறுப்பாக கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. நமக்கு ஒரு பாரமாக. அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் ஒரு 18-20 வயசு ஆயிடுச்சுனாவே பொண்ணை கட்டி கொடுத்துடணும்னு நினைப்பாங்க. இப்போ உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம போய் பொண்ணு கேட்க போகிறதுலாம், அவள் வேலை பார்க்குறா, அவள் சம்பாதிக்கிறா, அதனால கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரல. நம்ம வீட்டிலேருந்து அந்த பிள்ளைய அனுப்பணுங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரல. அவங்க பிள்ளைய சம்பாதிக்குது, அதுக்கு வேலையை அதுக்கு பார்த்துக்கிறதுங்க, நமக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. கடைசி என்ன ஆகும்னு தெரியல. எல்லா நிலைமையும் பெற்றவங்க இப்படித்தான் பண்ணுறாங்க. அந்த காலத்துலன்னா பெற்றவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வச்சுக்கிறதே பாரமாக நினைப்பாங்க பொண்ணுகளை. நீ அவங்க வீட்டில் தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் அப்படிதான் நினைப்பாங்க. எது சந்தோஷமா வந்தா வாங்க, இல்லைன்னா வேண்டாம்பாங்க. இப்போ உள்ளவங்க அப்படி இல்லை. பிள்ளை தனியாக சம்பாதிக்குது. புருஷன் ஏதாவது சொல்லிட்டா கூட லேசாக கோச்சிக்கிட்டா கூட உடனே எனக்கு வேணாம், நீ வேணாம், எனக்கு நான் வேற பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுதுங்க. இப்போ கல்ச்சர் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சீரியல் இவனே தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பொண்ணே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். வசதி இல்லாதவங்க கூட பொண்ணு தனியாக சம்பாதிக்கிறதுக்கு. அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலும் பொண்ணு சாஃப்ட்வேர்ல இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் சாஃப்ட்வேருக்கு போயிருதுங்க, பிஇ படித்தாலும் சாஃப்ட்வேருக்கு போயிருது. அதுக்கு தனியாக சம்பாதிக்கிறதுக்கு கண்டு பெற்றவங்க சொல்றத அதுகளும் கேட்கல. பெற்றவங்களும் அதுகளை கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு பொறுப்புல இல்லை. பொண்ணு போய் கேட்டோம்னா அவ வேலை பார்க்குறா, அங்கே இருக்கா அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி போகுது. என்ன பண்றேன்னே புரியல கல்ச்சர்.
அதுகளுக்கு ஆனால் ஒரு ஆண் துணை தேவைப்படுது நைட்டுக்கு நைட்டு, அது பொண்ணுகளுக்கு. அதுக்கு மட்டும் ஒரு ஆள் கிடைச்சா சரின்னு நினைக்குது. மிச்சப்படி கண்ட்ரோலில் ஃபேமிலியை நடத்தணும், ஒரு பொறுப்பாக குடும்பமாக நடத்தணும்னு நினைக்கல. அதுக்கு மட்டும் யார் எவனாவது கிடைச்சிட்டா சரி அப்படின்னு நினைக்குது இந்த காலத்து பொண்ணு. ரொம்ப கல்ச்சர் மாறி போச்சு, ரொம்ப மாறி போச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சாஃப்ட்வேர் பொண்ணுகளை படிக்க வச்சனாலதான் இந்த அளவுக்கு ஆனது. படிக்கிறத நல்லதா பயன்படுத்தி இருக்கணும். படிக்கிறத வச்சு இவங்க பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. படிப்பை நல்ல விதமா பயன்படுத்தி முன்னேறதுக்கு தான் அந்த படிப்பை யூஸ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அன்னைக்கெல்லாம் எங்க காலத்துல எல்லாம் வாழ்க்கையில நிறைய புருஷனோட பிரச்சனை இருக்கும், மாமியாரோட பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் நாங்களாம் டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடியாரல. டைவர்ஸுங்கிற வார்த்தையே இல்லாமல் இருந்துச்சு எங்கள் காலத்து போதெல்லாம். இப்போ ஈமனா போதும் டைவர்ஸ். எப்படி இது ஆகுன்னு தெரியல. நீ வர வர ஜெனரேஷன் பிள்ளைகளே இருக்காது, அப்படி இதாகுது. இதை யாராவது பார்த்து இது சரி பண்ணாங்கன்னா தான் சரியா இருக்கும். வர வர நீ குழந்தைகளே இருக்காது இருக்கு. ஆனா ஒரு சில பிள்ளைய நல்லா யோசிச்சு நல்லா இருக்குதுங்க. ஒரு சில பிள்ளைய சரி நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். இதை கொண்டு ஊற்றிட்டு வச்சுட்டு இருந்தாரு. தண்ணி மாதிரி தோசையில் ஆப்பம், தோசை இல்லை ஆப்பம். ஆப்பம் ஆப்பம் சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறது? உனக்கு தேங்காய் பால் பிடிக்காது. இன்னைக்கு நான் மருந்து குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குடிப்பேன். டெய்லியும் நம்ம கசப்பு எடுத்துக்க கூடாது. அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இன்னைக்கு எடுத்துக்கல, நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன போட்டுக்கலாம்? ஒரு வாயை திறந்து தரங்க. ரெண்டு தான் இருக்கு மூடி. இல்லை இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு போடுவேன் அடிக்கடி. சால்ட்டு ரொம்ப ரேராக தான் எடுப்பேன். கல்லுப்பு தான் அடிக்கடி போடுவேன். கல்லுப்பு இது 3 வச்சுக்கலாம். இதில் என்ன வச்சுக்கலாம்? இப்படி வச்சுக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யோசனை. நல்லா இருக்கா இந்த டப்பா? 160 ரூபா தான். 160 ரூபா தான் ஃப்ளிப்கார்ட்டில். அதில் ஒரு 100 கிராம் 200 கிராம் பிடிக்கும். 1/4 கிலோ வைக்கலாம். 1/4 கிலோ வைக்கலாம். ஆமாம், அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் திருப்பி அள்ளி வைக்கணும். ஆனால் அன்னன்னைக்கு சமைக்கிறதுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். அப்படி ஒன்றுன்னா எடுக்க வேண்டாம். இப்படி ஒன்றுன்னா எடுக்காம இதை இப்படி வச்சுக்கிட்டோம்னா எது வேணுமோ அப்படி உடனே போட்டுடலாம்.
அதுக்கு அதுனா ஒன்றா ஓடி போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுனா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கினேன். அம்மா மாவு எடுத்துகிட்டு போகிறீங்க? ஆமாம், நைட்டுக்கு தோசை ஊற்றிட்டு குழம்பு சுட வச்சு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணுறீங்களா? ஆமாம், குழம்பு சுட வைக்கணும். மத்தியானம் வச்ச சாம்பார் சுட வச்சுட்டு சாப்பிடலாம். என்ன சாம்பார் வச்சிங்க மதியம்? வெட்டிக்காய் சாம்பார். ஓகே ஓகே. சிம்மில் வச்சு தோசை ஊற்றுவா. ஊற்றுங்க. சாம்பார் கொதிக்குது பாருங்க. சாம்பார் கொதிக்குது, கொதிக்கட்டும். மாவு இதில் மூத்துக்கிறேன். பெருசில் வச்சுருக்கிறதுலேருந்து சின்னத்தில் மாவு மோந்து தான் பண்ணுவீங்களா? ஏன்னா அது ஃபுல்லுத்துலேயும் தண்ணியை கலக்க முடியாதுல்ல. இங்கே பாரு, மாவு இதுலேருந்து மோந்துக்கிறேன். கொஞ்சம் சாதம் இருக்கு. போதும், இந்த மாவு இருக்கட்டும். இவ்வாறு இவ்வளவு கெட்டியா இருக்கு, எப்படி கொடுத்து வரும்? இல்லை, வெங்காயம் எடுத்துறேன். இவ்வளவு கெட்டியா இருக்கு வருமா? இந்த குழம்புக்கு ஒரு கரண்டி. அப்புறம் என்ன மம்மி, நாளைக்கு என்ன பொங்கல் சந்தைக்கு போகணுமா? ஆமாம், நாளைக்கு பொங்கல் சந்தைக்கு போகணும். பொங்கல் சந்தைக்கு போகணும். பொங்கல் பானைக்கெல்லாம் கோலம் போடணும். இங்கே வெளில ஓய்ட்டு தரையினால தரைக்கெல்லாம் கோலம் போட முடியாது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தரை எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் போட்டிருக்க டைல்ஸ் வந்து ஒயிட் கலர், அதனால இதில் கோலம் போட முடியாது. என்ன மட்டும் தான் இருந்துச்சு? வெங்காயத்தை தேய்ச்சிட்டு தோசை ஊற்ற. வெங்காயம் நறுக்குன்னு அதை வெளியே வச்சா இதாகிடும். அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எண்ணெயை தடவிட்டு ஊற்றுனோம்னா சூப்பராக இருக்கும், வெடிக்க வரும். இங்கே பாருங்க, வெங்காயத்தை நறுக்கிட்டு இது தேய்ச்சிட்டு ஊற்றணும். வள்ளிக்கு நம்மக்கு என்னென்ன தோசை ஊற்ற தெரியும்? அப்பம் செய்ய தெரியும், சாதா தோசை ஊற்ற தெரியும். அப்புறம் பழைய மாவு இருந்தால் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து போட்டு தோசை ஊற்ற தெரியும். முட்டை தோசை சாதம் இவ்வளோ மிச்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டது போக. இப்போ அந்த ஜாமான்லாம் நான் எடுத்து வைக்கணும் எல்லாம். இப்போ நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கணும். அதுவே 1 மணி நேரத்துக்கு வேலை இருக்கும். இதே 1 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரத்துக்கு வேலை. கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்க பானையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பொங்க பானையெல்லாம் தான் இருக்குது பாருங்க. நான் சில்வரில் தான் வைக்கிறது, பித்தளையில் வைக்கிறது இல்லை, சில்வர்லேயே வச்சிடுறது. இப்போ சில்வர்லேயே பொங்க வச்சிடுறது. பொங்க பானை ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்க, விளக்கு, பொங்க பானை இதுக்குள்ளே வைக்கிற விளக்கு, விளச்சட்டிக்கு வைக்கிற விளக்கு பிள்ளையார் அதுக்குள்ளே வைக்கிற பிள்ளையார். இல்லை, தோசை கறியிட போகுது. தோசை கறி நைட்டுக்கு இந்த கொஞ்சம் மத்தியானம் வடித்த சாதம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ தோசை ஊற்றுறேன். இந்த சாம்பார், தக்காளி தொக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, அதை தொட்டுக்கலாம் சாதத்துக்கு வேணாம். இதுதான் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். இங்கே பாருங்க, நான் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன்.
இதுக்கு பாருங்க லெமன் ஒரு பாதியாக ரெண்டு ரெண்டு பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சது இங்கே பாருங்கள் இதில் புளிஞ்சிக்கிட்டு. இப்போ பாருங்கள் அடுப்பு எவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்படி ஸ்டீல் எடுப்பெல்லாம் இப்படி தடவிட்டு இதுல எல்லாம் தடவலாம். என்ன இருந்தாலும் பளிச்சுன்னு போயிடும். பளபளப்பாக இருக்கும். பளபளப்பாக இருக்கும். பளிச்சுன்னு போயிடும். துருவும் வராது. அடுப்பு துருவே வராது. இப்போ பாருங்க தொடச்ச இடத்துல தொடச்சி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோ போயிடும். எல்லாமே போயிடும். இதை எப்படி துடைக்கணும்? டெய்லியுமா? டெய்லி வேண்டாம். அழுக்க அடுப்பு இருக்கேல இப்படி மற்றபடி தண்ணியெல்லாம் போட்டு தொடச்சா அடுப்பு வந்து துரு வந்துடும். இது வந்து அடுப்பு அப்படியே இருக்கும். லெமனை மட்டும் போட்டு தொடச்சா போதும். அழுக்கா இருக்கையில தொடச்சா போதும். அழுக்கா இருக்கையில தொடச்சா போதும். இந்த சாம்பாருக்கு மாதிரி பால் கிரி பொங்கிடுச்சு அந்த நேரம் துடைக்காம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இப்படி பளிச்சுன்னு இதை தடவிட்டு தொடச்சோம்னா பளிச்சுன்னு இருக்கும் அடுப்பு. இது ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ். அடுப்பு துருவே வராது. அடுப்பு எத்தனை வருஷம் வேணாலும் நல்லா இருக்கும். என்னோட அடுப்பெல்லாம் வாங்கி 25-27 வருஷம் ஆச்சு. இந்த அடுப்பெல்லாம் இப்படிதான் நான் தொடப்பேன் எப்பயும் நீட்டேன். இதுலேயும் இதை லெமனை புழிஞ்சிட்டு தொடச்சோம்னா பளிச்சுன்னு போயிடும். இது சோப்பு போட்டு விளக்க தான் வேணும். இது நம்ம விளக்கும் போது விளக்கிக்க தான் வேணும். விளக்குனால சுத்தமாக இருக்கும். இது துடைக்கிறதுல சுத்தம் இருக்காது. விளக்கணும். இப்போ பார்த்தீங்களா அடுப்பு எப்படி இருக்குன்னு? பழசு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? தெரியுதா டிஃப்ரென்ஸு? நீ அடுத்து என்ன வேலை பார்ப்பேன்னா விளக்குக்கெல்லாம் திரி போடுவேன். கையை கழுவிட்டு விளக்குக்கெல்லாம் திரி மாற்றுவேன். இங்கே உள்ள சாமிக்கு அப்படியே விளக்குக்கு டெய்லி திரி மாற்றிடுவேன். இந்த பழைய திரியை ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஏற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தான் எப்பவும் திரி போடணும். எண்ணெயை பெரிய பாட்டிலில் இருக்கிறத சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டுருவேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்புறம் எப்போது வியாழக்கிழமை வேறு நீ அப்புறம் சுத்தம் பண்ணையில் இதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிடுவேன். நாளைக்கு காலையில் இந்த விளக்கு ஏற்றிடுவேன். இப்படியே வச்சுக்கணும். எண்ணெய் கூட இருக்குதா அதில் வச்சுருப்பேன். நல்லெண்ணெய் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மொந்துக்குவேன். நீ அங்கே சாமி ரூம்லேயே விளக்க எண்ணெயை மாற்றிட்டு வந்தேன். இந்த சூடு தீபாவளி கட்டினதுக்கு இந்த இதை வச்சுக்குவேன். இப்போ இந்த திரி எடுத்து நாளைக்கு தீபாராதனை கட்டுறதுக்கு வச்சுக்கிட்டேன். பழைய திரியை அப்போ அதை மட்டும் வீட்டில் இருக்கிற வேலைலாம் நோண்டாக தெரிஞ்சதான் சார் நோண்டுவாங்க.
ரெட்டை திரியாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒத்த திரியாக போடக்கூடாது. இல்லைன்னா ஒரு திரி எடுத்து ரெண்டாக மடிச்சுட்டு போடலாம். இதெல்லாம் நைட்டு மாற்றி வச்சுட்டு தான் படுப்பேன், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு. இதெல்லாம் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா வந்து விளக்கேற்றுங்க. இந்த பாத்திரமெல்லாம் அது வைக்கிற இடத்துல எடுத்து வச்சுட்டு இப்போ உள்ள ஜாமான்களை விளக்கி இதில் வச்சுட்டு இதெல்லாம் தொடச்சிட்டு நீட்டாக போய் படுப்பேன். படுத்தா காலையில் எழுந்திரிச்சு எல்லா மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். இதோட என்னோடய வீலாக முடிஞ்சிச்சு. நீ நாளைக்கு பார்க்கலாம்.